Hi friends, welcome to Aari Wonders. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்ச் ஒர்க்ஸ் தான் பார்க்க போறோம். இத வந்து டைரக்ட்டா வந்து நம்ம துணியில போட்டுட்டு கட் பண்ணாம விட்டோம் அப்படினா அத வந்து நம்ம மோட்டிவ்னு கூட சொல்லலாம். நான் வந்து இந்த மாதிரி திலகம் ஷேப் அதுக்கு அப்புறம் ரவுண்ட் ஷேப்ல ஒட்டி வச்சிருக்கேன். நான் எடுத்துக்க துணி பார்த்தீங்கன்னா இது வந்து லைனிங் துணி தான். நீங்கள் எந்த க்ளோத் வேணாலும் எடுத்துக்கலாம். இது சேம் கலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஸ்டோனுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் வந்து டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த துணி தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ மட்டும் என்ன ஸ்டோன் கலர் ஒட்டுறீங்களோ அதே கலரில் வந்து துணி எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோனை சுற்றி ஃபுல்லாக வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறதுனால கீழே இருக்க துணி வந்து நமக்கு தெரியாது. ஸோ நான் எப்படி இருந்தாலும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் மோட்டிவ் டிசைன் வந்து பார்க்கலாம். இந்த ஸ்டோனை சுற்றி ஒரு லைன் வந்து நான் சுகர் பிட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் வந்து ஸ்டோன் ஷைன் வந்து கொடுத்துக்கிறேன். இதை வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நான் வந்து இதில் ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இந்த செயின் ஸ்டோன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு யாருக்காச்சும் தெளிவாக தெரியணும்னா நான் இதுக்கு வந்து ஆல்ரெடி டுட்டோரியல் வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் வந்து நம்ம 3 பீட்ஸ் வச்சு கொடுத்துக்கிறேன். இந்த பேட்ச் ஒர்க் பார்த்திங்கன்னா கடையில் இப்போ நம்ம வாங்குறதா இருந்தால் ஒரு 5 பீஸ் இல்லைனா 6 பீஸ் தான் கொடுப்பாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்மளே வந்து ஓனாக க்ரியேட் பண்ணலாம். இந்த பேட்ச் ஒர்க்கில் என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடுறோம் இல்லையா? இதை வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் வந்து ஈஸியாக வந்து நம்ம நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் ஆரி ஒர்க் நீடில் வச்சு நம்மளால் டிசைன் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கப்போ இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் சைடில் வந்து ஒரு பிக்சர் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அது வந்து நான் போட்டது தான். பேட்ச் ஒர்க் யூஸ் பண்ணி நான் போட்டிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சாச்சு. இதை வந்து இப்படியே முடிக்காமல் எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த மாதிரி ஒரு பீட் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறப்போ அது பார்க்க வந்து நல்லா ஷார்ப் எட்ஜஸ் வந்து கிடைக்கும், நல்லாயிருக்கும் பார்க்கவும். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஒர்க் வந்து நம்ம முடிச்சாச்சு. இந்த மாதிரி முடிச்சிட்டதுக்கப்புறமா 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது செயின் ஸ்டிச் இருக்கிறதுனால நமக்கு வந்து இதுவும் ஆகாமல் இருக்கும். 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு பேட்ச் ஒர்க் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளூ வந்து சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து செயின் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா நார்மல் ஸ்விங் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணலாம். அது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து நம்ம 3 பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கேயும் வந்து 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் வந்து நான் கொடுக்க போகிறேன். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வந்து இப்போ ஒரு கலரில் ஸ்டோன் இல்லை அப்படின்றப்போ உங்கள்கிட்ட இருக்கிற கலரை வந்து இந்த மாதிரி வந்து கீழே வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு சில்க் த்ரெட் வச்சு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ சில்க் த்ரெட் வச்சு இந்த மாதிரி ஃபில்லிங் வந்து கொடுக்கும்போது இது வந்து பார்க்க வந்து அப்படியே ஸ்டோன் மாதிரி இருக்கும். இந்த மாதிரியும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து ஒரு லைன் வந்து நான் ஜர்தோசி வந்து கொடுக்க போகிறேன்.
இதே மாதிரி இங்கேயும் வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 லைன் வந்து செயின் ஸ்டிச்சும் வந்து கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போது நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்க்கலாம். நம்ம 5 பீட்ஸை வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து இதை சுற்றி வந்து கோல்டன் கலர் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இங்கேயும் வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து பின்னாடி திருப்பிட்டு இந்த மாதிரி வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கேன்வாஷ் வந்து இதே அளவுக்கு வந்து கட் பண்ணி ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம். நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுற போகிறேன். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணுறதுனால நமக்கு த்ரெட்லாம் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். கட் பண்ணும்போது நல்லா சேஃபாக இருக்கும். இது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து காஞ்சிருச்சு. இது வந்து நான் இப்போ கட் பண்ண போகிறேன். நான் இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணி தான் கட் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மல் சிசர் கூட யூஸ் பண்ணி கட் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி கட்டர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஷார்ப்பாக இருக்கும். நமக்கு ஈஸியாக வந்து எப்படி வேணாலும் வந்து ஈஸியாக கட் பண்ண முடியும்.
இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பின்னாடி பார்த்திங்கன்னா க்ளூ கூட வந்து நல்லா காமிச்சிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததை ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு சைடில் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு குட்டியாக வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு சுகர் பீட்ஸ் அப்புறம் நம்ம 3 பீட்ஸ் வச்சு கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி த்ரெட் வச்சும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.